கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஒரு வருஷத்தில் 325 நாள், கிட்டத்தட்ட அந்த 325 நாள் $1 மில்லியன். $1 மில்லியன்ன்றது 8,30,00,000. என்ன அது சும்மா கவர்ற மாதிரியான டாப்பிக்காக? எப்பயுமே ஒரு இலக்கு நமக்கு இருக்கும்போது தான் அந்த இலக்கை அடைவதற்கான வழிகள் வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ $1 மில்லியன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். அந்த திட்டம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வழியும் பாதையும் உங்களுக்கு கொண்டு செல்லும். ஏன்னா நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அந்த விஷயத்துக்கான ஸ்டெப் ஏதாவது எடுக்கணும், ஒரு சின்ன செயலை செய்யணும். அந்த செயலை செய்யும்போது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 8,30,00,000 அப்படின்றது $1 மில்லியன். $1 மில்லியன் இருந்தால் இந்த உலக மக்களுடைய எண்ணிக்கையில் 1.5% நீங்களும் ஒரு நபர். ஏன்னா 1.5% நபர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் மில்லியனராக இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பில்லியனர்ன்ற ரேஞ்சே ஒரு 2,500 பேர். அப்போ பார்த்திங்கன்னா மில்லியனர்ன்ற அந்த ரேஞ்ச் 1.5%. 1.5% நீங்களும் வரணும்னு பார்த்து அதுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளணும். அப்போ சர்வீஸ் என்ன கொடுக்கணும்? ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சர்வீஸ் இந்த கால்குலேஷன் சொல்கிறேன். சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எந்தெந்த விஷயத்தை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு இந்த இலக்கை அடையிறதுக்கான வழி கிடைக்கும். அது ஒரு 365 நாளில் அந்த இலக்கை அடைய முடியணுன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணணும். ஒரு 365 நாட்களில் ஒரு 10 லட்சம் பேருக்கு $83 ஒரு ப்ராடக்ட் $83 ஒரு 10 லட்சம் பேருக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா 8,30,00,000 வரும். இதே 1 லட்சம் பேருக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா 830 1 லட்சம் பேர் செல் பண்ணிங்கனாலும் 8,30,00,000 வரும். இதே 10,000 பேருக்கு 8,300 ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8,30,00,000 வரும். இதே 1000 பேருக்கு ஒரு ப்ராடக்ட் 83,000 அப்படின்னு செல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 8,30,00,000 வரும். அப்போ 10,000 பேருக்கு 83,000க்கு என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம்? ஏதாவது ஒரு கோர்ஸ், பெரிய ஒரு யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் கோர்ஸ் செல் பண்ணும்போது. அப்போ 83,000 ஒருத்துள்ள கோர்ஸ் என்ன இருக்கும்? நீங்கள் இப்போ ஒரு அஸ்ட்ராலஜியே நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சிங்களேன். அஸ்ட்ராலஜியில் இது வரைக்கும் யாரும் சொல்லாத அளவுக்கு அட்வான்ஸாக இந்த உலகத்துடைய மொத்த என்ன நடக்க போகுதுன்றது துல்லியமாக சொல்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட அஸ்ட்ராலஜி கற்றுக்கணுன்னு பார்த்து கண்டிப்பாக 83,000 பே பண்ணி கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த 1000 பேரை கொண்டு வரதுன்றது பெரிய விஷயம் இல்லை. நான் உதாரணமாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய துறையில் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கலாம், ஆப் டெவலப்பராக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருக்கலாம். இப்போ இதே கால்குலேஷனில் ஒரு வெப் ஆப் நீங்கள் மொபைல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பை ஒரு 10 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ண வச்சுட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷத்தில் $1 மில்லியன் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக 10 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ண வைக்கும்போது. அதாவது ஒரு நபர் $83 கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுடைய மொத்த டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது, அவங்களோட நெட்வொர்க் உங்கள்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ விஷயங்கள் வரும். அந்த நபர்கள் மூலிமா ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கெயின் ஆகும். பெரிய லெவலில் அந்த நம்பர்ஸ் ரீச் பண்ண முடியும். அப்போ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்து ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ்லேருந்து கண்டினியூவாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது எவ்ரிடே மக்கள் பார்த்துட்டே இருக்காங்கன்னு பார்த்து அதோடைய சேல்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்ரிடே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி மந்த் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். இது இத்தனை லட்சம் பேருக்கு ரீச் ஆக 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 அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் விற்கலாம், மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் போடலாம். இது மூலியமாகவும் உங்களுக்கு சேல்ஸ் பெரிய லெவலில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த பெரிய நம்பரை ரீச் பண்ண முடியும். அப்போ எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்தமாரி ஒரு பெரிய கனவுகள், பெரிய திட்டங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக $1 மில்லியன் என்பது சம்பாதிக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது சும்மா நம்மளை கால்குலேட்டரில் ஃபோனில் கால்குலேட் பண்ணி சும்மா வச்சுக்கலாம், இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்து வரும். ஏன்னா எத்தனை லட்சம் பேர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வழி கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்தில் ஒரு 5,000 10,000 பேர் கூட நீங்கள் சர்வீஸ் கொடுத்துடலாம். அது அடுத்த வருஷத்தில் கூட நீங்கள் இந்த 10 லட்சம் பேருக்கு இலக்கு அடையிறதுக்கு
நிறைய வாய்ப்புகள், நிறைய பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவ்வளோ பிளாட்ஃபார்ம், இவ்வளோ விஷயங்களை நீங்கள் அடையணுன்னா நிறைய நெட்வொர்க்கை நீங்கள் உருவாக்கணும். அந்த நெட்வொர்க் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பு, ப்ராட்காஸ்ட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த எக்ஸ் தளங்கள், வெப்சைடு, ஆப், இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். இந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதாவது எஸ்சிஎம் அப்படின்றது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பெய்டு. எஸ்சிஓன்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் ஓன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களுடைய தரமான குவாலிட்டியான கண்டென்ட் மூலயமா மக்களுக்கு ரீச் பண்ணும்போது பெரிய ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு பக்கம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது மூலயமாவும் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். பெய்டு ப்ரொமோஷன் மூலிமாவும் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் பெய்டு ப்ரொமோஷன்றது பணம் வந்து நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஏர்ன் பண்ணணுன்னா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். 83,000ன்றது 83,000 நான் நார்மலாக சொல்லியிருக்கேன். அது 1,00,000 வச்சுக்கிங்க. நீங்கள் ஒரு 1000 கம்பெனிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 1,00,000 சார்ஜ் பண்ணுறீங்க, எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. கண்டிப்பாக இந்த இலக்கை வந்து நீங்கள் $1 மில்லியன் ஏர்ன் பண்ணிட முடியும். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 10,000 பேர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 10 கோடி. ஸோ அப்போ பெரிய நம்பர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணுறது இப்படியும் பண்ணலாம். அப்போ 1,00,000 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் ஒரு 5,00,000 10,00,000 ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். அதுக்கு டீம் வேணும் கண்டிப்பாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்சிஓ ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கு இன்ஸ்டாகிராமு, எக்ஸ் தளம், இதில் 3 வந்து எக்ஸ் தளம்ன்றது ட்விட்டர், இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த ஒரு இதை நீங்கள் கற்றுக்கிறது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஸ்சிஓ, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது 2 கற்றுக்கிட்டிங்கனாலே வேறு லெவலில் நீங்கள் போயிடலாம். அடுத்தது எஸ்சிஎம், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்தது 2வது விஷயம் ரொம்ப முக்கியமாக கன்சல்ட்டிங்கை பார்த்து ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, இல்லை ஒரு ஆலோசனை சொல்கிறது, ஒரு அஸ்ட்ராலஜியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு புக்ஸு எழுதி பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கலாம். அந்த புக்ஸு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 10,00,000 பேர் அந்த புக்கை வாங்க வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஒரு புக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த செலவுலேயே நீங்கள் வந்து பிரிண்ட் போடுறீங்க. பிரிண்ட் போட்டால் கூட ஒரு காப்பிக்கு அமேசான்லேருந்து நம்மளுக்கு ஒரு 10 ருபீஸ் தான் கிடைக்கும். இது புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 70% கிடைக்கும், 30% எடுத்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் 300 200 சார்ஜ் 200 நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 10,00,000 காப்பி சேல் பண்ணும்போது தான் இந்த நம்பர் அடைய முடியும். அப்போ 10,00,000 பேருக்கு அந்த புக்கு வாங்க வைக்கணும்னா அந்த புக்கு ரொம்ப 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 குவாலிட்டியான புக்காக இருக்கணும். குவாலிட்டியான புக்காக இருக்கும்போது அது பெரிய லெவலில் கண்டிப்பாக சேல் பண்ண முடியும். ஒரு 83 ரூபாய்க்கு ஒரு சின்ன கோர்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அது 10,00,000 பேரை வாங்க வைக்கிறீங்க அப்படின்னும் போதும் இந்த $1 மில்லியன் நீங்கள் மேக் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்போ வந்து இதெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜென்ரலாக நார்மலாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக தான் சொல்ல. ஏதாவது ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானித்து அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்தில் நீங்கள் 10,000 20,000 பேருக்கோ சர்வீஸ் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த வருஷத்தில் 1,00,000 பேருக்கு, அதுக்கப்புறம் 10,00,000 பேருக்கு அப்படின்றத அடைய முடியும். இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 3-4 மாதத்தில் ஒரு 100 200 1000 2000 இந்த எண்ணிக்கையில் போனாலும் அடுத்த 6 மாதத்தில் 10,00,000 அடையிறதுக்கான பிளான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். உங்களுடைய மைண்ட் செட்டு முழுக்க அந்த $1 மில்லியன் ஏர்ன் பண்ணணுன்ற டார்கெட்டாக இருக்கணும், அதுக்கான செயல்களாக இருக்கணும். அந்த செயல் வந்து சின்னதாக இருந்தாலும் பின்னாடி பெரிய லெவலில் பெரிய செயலாக செய்ய வைக்கும். அந்த பெரிய செயல் நிச்சயமாக நீங்கள் $1 மில்லியன் அப்படின்ற அந்த இலக்கை அடைய முடியும். $1 மில்லியன் 8,30,00,000 இந்தியா மதிப்பில். இந்த நம்பரை நீங்கள் அடையும் போது இந்த 1.5% உலக மக்கள் எண்ணிக்கையில் 1.5%, அதாவது 98% பேர் இல்லை, இப்போ இன்னும் வருங்காலத்தில் அது 2% மாறலாம். அப்போ அந்த 2% வரத்துக்கு 98% பேர்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த குவாலிட்டி தான் நீங்கள் மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது நீங்கள் கொடுக்குற சர்வீஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் மில்லியனர் ஆக முடியும்.
மிக உயர்வான நிலையை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிக விரைவில் நல்லது நடக்கும்.